நிறைய பூ வச்சுப்பா. ஆமாமா நம்ம போடுங்க. நம்ம போட்டோ கொடுப்பாரு. ஒரு அசோசியேஷன் ஆர்மி அதே மாதிரி. இது 6 வாரம் பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த குழு ஆரம்ப காலத்தில் வழிநடத்தினாங்க. தொடர்ந்து வந்து வலையாம்பட்டி அவங்களுடைய ஆலோசனை பேரில் ஐயாவும் தான் இப்போ பார்த்துக்கிறாங்க. ஐயா பேர் வந்து ராஜேந்திரன். தற்போதைக்கு இவர் தான் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நாங்கள் எல்லாம் குழு மெம்பர். இந்த குழு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு ஃபார்மர்ஸ் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும், டிஸ்கஸ் பண்ணுவோம். எவ்ரி மந்த்து 5th அதுக்கப்புறம் டிஸ்கஸ் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஆக்டிவிட்டியும் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் அது கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஃபார்மர் ஆர்கனைசேஷனாக இயங்குறது, அதான் வித்தியாசம், வேறு ஒன்று. என்னுடைய பேர் மஞ்சுநாதன். நான் வந்து இங்கே சிட்லிங் இந்த இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பினுடைய சிஓவாக இருக்கேன். கம்பெனியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறேன். ஸோ அடிப்படையில் இப்போ இது வந்து ஒரு பயணம், எங்களுக்கு வந்து ஒரு நீண்ட பயணம், கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷம் பயணம். ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரின்னு வரும்போது ஒரு 35 வருஷத்து பயணம். அட்லீஸ்ட் நான் வந்து இதில் ஒரு 22 வருஷமாக தொடர்ச்சியாக ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பயணத்தில் இருக்கிறேன். ஸோ இந்த பயணத்தில் நாங்கள் சந்திக்கிற அனுபவங்கள், என்ன மாதிரி அனுபவங்கள் சந்தித்தோம், இது எப்படி ஒரு அமைப்பாக உருவாச்சு. ஏன்னா எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்லாம் இருக்கிறாரு, ஒரு கம்பெனியினுடைய டைரக்டர்லாம் இருக்காரு. ஸோ இந்த அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டோம் அடிப்படையில். ஸோ இப்போ ஒரு சில விஷயங்கள் இங்கே பதிவு பண்ணுற விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நேரங்களில் எல்லாத்துக்குமே பொருந்தாது. ஏன்னா இப்போ பலதரப்பட்ட மக்கள் வந்து இந்த பயிற்சிக்காக வராங்க. இப்போ போன வாரம் உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு குழு வந்தாங்க, அப்புறம் சத்தீஸ்கர்லேருந்து வராங்க, வேறு வேறு மாநிலங்கள், மாவட்டங்கள், அரசு அதிகாரிகள், அந்த மாதிரி நிறைய பேர் பயிற்சிகளுக்காக வராங்க. ஸோ அப்போ இங்கே நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் இது பொருந்துமா அப்படின்னா, அங்கே இருக்கிற கால சூழ்நிலை, அங்கே இருக்கிற மக்களுடைய எதிர்பார்ப்புகள், மக்களுடைய வாழ்க்கை முறைகள், இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் அங்கங்கே பொருத்திக்க முடியும். அப்போ எல்லா விஷயங்களும் இங்கே பொருந்துமா அப்படின்றத நம்மளே தனிப்பட்ட முறையில் நம்ம யோசிச்சுக்க வேண்டிய தேவையாக இருக்குது. ஸோ இங்கே அடிப்படையில் நாங்கள் வந்து விதையிலேருந்து விற்பனை வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு சைக்கிளாக பண்ணுறோம். ஸோ இப்போ விவசாயிங்க வந்து ஒரு 700 விவசாயிங்க இருக்காங்க. அதில் வந்து 500 விவசாயிகள் வந்து முழுசாக இயற்கை சான்றிதழ் வாங்கி இயற்கை சர்டிஃபிகேட்டோடு இருக்கிறாங்க. மீதி ஒரு 200 விவசாயிகள் வந்து கன்வர்ஷனில் இருக்கிறாங்க. அது இப்போ தான் ஒரு 2 வருஷம் ஆச்சு அவங்கள எடுத்து. அப்போ இந்த மொத்தம் இந்த 700 ஏக்கரில் விளையிற எல்லா பொருட்களையும் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கர் அளவில், 2000 சில்லற ஏக்கர் அளவில் விளையிற எல்லா பொருட்களுக்கும் லோக்கலில் மார்க்கெட் இருக்குது. ஸோ அப்போ அவங்க எதை விளைவிச்சாலும் எங்கே விற்கணும், மார்க்கெட் எங்கே போகணும். ஏன்னா எங்களுடைய பக்கத்து மார்க்கெட் சேலம் கிட்டத்தட்ட ஒரு 75 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்து விளைவிச்சதை கொண்டு போய் மார்க்கெட்டில் சேர்க்கணும்னு சொன்னால் ரொம்ப சிரமம். ஏன்னா உள்ளே இருக்கிற கிராம மக்கள்லாம் அதை இப்போ கொண்டு வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி அதை கொண்டு போய் இறக்கி, அப்புறம் ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டு கொண்டு போய் கமிஷன் மண்டி, அதெல்லாமே கமிஷன் மண்டி இல்லையா. அப்போ 100க்கு 7 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பெரிய கதைகள் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இதை ஒவ்வொன்றா நாங்கள் வேலைகள் வந்து ஆரம்பித்தோம். ஸோ இது அடிப்படையில் ஒரு நீண்ட பயணமாக தான் நான் பார்க்குறோம். ஸோ கூடுமான வரைக்கும் எவ்வளோ சுருக்கமாக ஒரு 22 வருஷத்து அனுபவத்தை எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்கிறேன். அண்டு இது மட்டும் இல்லாமல் கடந்த 5 வருஷம் வந்து பஞ்சாயத்து அனுபவங்களும் இருக்குது. மனைவி வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாங்க. இப்போ கடந்த 5 வருஷம், இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி தான் பதவி முடிஞ்சுது. ஸோ அப்போ அது எப்படி வந்தது, அதில் என்ன மாதிரியான அனுபவங்கள் இருந்ததுங்களுக்கும் நான் இடையில ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ விவசாயம் மட்டும் இல்லாமல் ஊராட்சிகள், கிராம நிர்வாகம் சம்மந்தப்பட்ட பயணங்கள், ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு கலெக்டிவாக இருக்கும், ஒரு சில அனுபவம். ஸோ கிட்டத்தட்ட 42 கிராமங்கள் இருக்குது எங்கள் ஊராட்சியில், எங்கள் பஞ்சாயத்தில். 42 கிராமங்களில் வந்து 17,000 மக்கள் வசிக்கிறாங்க. இந்த 17,000 மக்களில் கிட்டத்தட்ட 98% வந்து மலைவாழ் மக்கள் தான். இந்த 42 கிராமங்களில் 39 கிராமங்கள் வந்து முழுசாக மலைவாழ் மக்கள் வசிக்கிற கிராமங்கள்.
2 கிராமங்கள் வந்து லம்பாடி மக்கள்னு சொல்லுவோம். லம்பாடி மக்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க ஒரிஜினலி வெளியிலேருந்து வந்து அந்த ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. ஸோ அது 2 கிராமங்கள் இங்கே இருக்குது. ஒரு கிராமம் வந்து ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி கிராமம் இருக்குது. ஸோ இதுதான் இந்த எங்கள் பஞ்சாயத்தினுடைய இருக்குது. மற்றபடி 98% இங்கே மலைவாழ் மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. எங்கள் பஞ்சாயத்து கூட மலைவாழ் மக்கள் பஞ்சாயத்து தான், ரிசர்வ் மலைவாழ் மக்களுக்கான ரிசர்வ் தொகுதி தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பிரசவம் அப்படின்னு சொன்னால் நார்மல் டெலிவரியாக இருந்தால் ஒரு 8000 7000 அந்த மாதிரி இருக்கும், ஒரு 8000க்குள்ளே இருக்கும். அது வெளி ட்ரைபிள்ஸ் வெளி நான் ட்ரைபிள் வரும்போது அது ஒரு 10,000 12,000 அந்த மாதிரி இருக்கும். அப்போ ட்ரைபிள்ஸ்க்கு எப்பயுமே ஒரு சப்சிடைஸ்டு ப்ரைஸ் வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த சோஃபா நாங்கள் ஆரம்பித்தது வந்து ஆக்சுவலி முதல் 10 வருஷம் ஹாஸ்பிட்டல் நடக்கும்போது 93லேருந்து 2003 வரைக்கும் ஹாஸ்பிட்டல் ஒர்க் மட்டும்தான் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த சோஃபா, இயற்கை விவசாயம் இந்த மாதிரியான எந்த வேலைகளுமே கிடையாது. இந்த முதல் 10 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் 2003-4 நினைக்கிறேன், 4ல் தான் நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துடைய ஒர்க்கை வந்து ஒரு இவாலுவேஷன் பண்ணுவோம். ஏன்னா ஒரு அமைப்புன்னு வரும்போது அப்படியே நம்ம போகிறதே செஞ்சுட்டு இருக்க முடியாது. இடையில உட்காந்து நம்ம எங்கே நிற்கிறோம், நம்ம பண்ணுறது கரெக்டா இல்லை மாடிஃபிகேஷன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி நம்மளே சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டாதான் அடுத்த கட்ட இதுக்கு போக முடியும். அப்போ இவாலுவேஷன் சொல்லுவோம். அப்போ ஒரு இவாலுவேஷன் வந்து 2003-4 யோசித்தோம். அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ சின்ன குரூப்பு, மொத்தமே 15 ஸ்டாஃப் தான் இருந்தாங்க. அப்போது ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் இவாலுவேஷன் சொல்லுவோம், வெளியிலிருந்து நிபுணர்களை வர வச்சு இவாலுவேஷன் பண்ணுறது, நம்மளுடைய ஒர்க்கு எல்லாம் கேட்டு அது மக்கள்கிட்ட போய் பேசி என்ன மாதிரி அந்த மாதிரி. இன்னொன்று வந்து இன்டர்னல் இவாலுவேஷன் சொல்லுவாங்க. இப்போ இன்டர்னல்னால் இப்போ நம்ம யாருக்காக வேலை செய்கிறோமோ, எந்த மக்களுக்காக வேலை செய்யணுமோ அந்த மக்களுக்குள்ளே போயிட்டு இந்த வசதிகளை பற்றி எடுக்கிறது, அது இன்டர்னல் சொல்லுவோம். அப்போ 2மே பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணது. இன்டர்னல் இவாலுவேஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டா பாத யாத்திரை மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் 2004. ஒவ்வொரு ஊராக போய் நைட்டில் வந்து ஊர்க்கூட்டம் போடுவோம். நைட்டில் ஊர்க்கூட்டம் போட்டு மக்கள்கிட்ட பேசுவோம். அப்போ வந்து என்னென்னா ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே கிட்டத்தட்ட 20-22 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்களா. அப்போ ஃபோன் டிவி எல்லாம் எதுவுமே கிடையாது. மக்களுக்கு நிறைய நேரம் இருந்தது. சாயந்தரம் ஆச்சுன்னா வேலையெல்லாம் செஞ்சுட்டு கோயில் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதோ அந்த மாதிரியான அந்த கலாச்சாரம் ஃபுல்லாகவே இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் அது குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போது நாங்கள் ஒவ்வொரு ஊராக போயிட்டு வாரத்தில் 2 நாள் மட்டும் போயிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஊரில் இருப்போம். ஒவ்வொரு வீடாக போயிட்டு இன்ஃபார்மலாக பேசுவோம். எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, எவ்வளோ நிலம் இருக்குது, என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி கதைகள்லாம் பேசிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருந்தோம். அப்போ நைட்டு ஊர்க்கூட்டம் போட்டு பேசும்போது தான் அப்போ நிறைய கிராமங்களில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பாத யாத்திரை மாதிரி 2004 அப்போ நிறைய ஊருங்களில் சொன்னது என்னென்னா ஹெல்த் வைஸ் இப்போ ஆரோக்கியம் சம்மந்தமாக எங்களுக்கு வந்து பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, போதும், இது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏன்னா எப்போ வேணாலும் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஹெல்த்தை தவிர நிறைய விஷயங்கள்ல எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னாங்க. அதில் முக்கியமான விஷயம் இது விவசாயம். ஏன்னா இப்போ விவசாயம்னு சொல்ல வரும்போது விவசாயி என்னதான் விளைவிச்சாலும் மார்க்கெட்டு கிடையாது. மார்க்கெட்டுக்காக இங்கேருந்து சேலம் தூக்கிட்டு போய் அவங்க கொடுக்கறது தான் ரேட்டு. ஃபைனலி அது வர்றதுக்கு வராத நாள் கூட ஆகிடும். ஒரே நாளில் போயிட்டு ஒரே நாளில் 3 நாள் கூட ஆகிடும். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு அப்போ 22 வருஷம் பஸ் வந்து காலையில் ஒரு பஸ்னால் சாயந்தரம் ஒரு பஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. அப்போ விவசாயம் வந்து லாபம் இல்லாமல் நஷ்டம் நிறையா இருந்ததா பாத யாத்திரையில் மக்கள் சொன்னது. அண்ட் நிறையா விவசாயிங்க வந்து கேரளா, கொச்சி அந்த மாதிரி வெளியூருக்கு, கோயம்புத்தூர் இந்த மாதிரி, சென்னை இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா விவசாயம் வந்து கர்நாடகா லாபமாக இல்லை. ஸோ இது வந்து பாத யாத்திரையில் மக்கள் நிறைய அது மீறி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. படித்த பசங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ஊரில் சரியாக ரோடு இல்லை, தண்ணி வசதி இல்லை, ஊருக்கு சுடுகாடு வசதி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து 2004 பாத யாத்திரையில் ஒவ்வொரு ஊராக போகும்போது மக்கள் நைட்டில் உட்காந்து ஊர்க்கூட்டம் போட்டு பேசும்போது அவங்க ஊர் பிரச்சனைகளை வந்து நிறைய பேசுனாங்க. ஸோ அப்போ அது முடித்ததுக்கப்புறம் தான் அப்போ நம்ம நினச்சது என்னென்னா வெறுமனே ஹாஸ்பிட்டல் ஓட்டிட்டு வர நோயாளிகளுக்கு ஊசி
மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு மக்கள் ஆரோக்கியம் ஆயிட்டாங்க அப்படின்னா அதில் உண்மை இல்லை. அது வந்து ஒரு டெம்பரவரி. இது இப்போ காய்ச்சலில் போகிறோம், ஒரு வைத்தியம் கிடைக்குதுன்னா நான் நல்லா இருப்பேன், திருப்பி எனக்கு காய்ச்சல் வராதுன்னு சொல்கிறதுக்கு ஏதோ கேரண்டி கிடையாது. ஸோ அப்போ நான் ஒரு சஸ்டைனபிள்னு சொல்லுவோம், ஒரு நீடித்த ஆரோக்கியமான வளர்ச்சின்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் நம்ம வேலைகள் செய்யணும்னு சொல்லிட்டு தான் இப்போ இயற்கை விவசாயன்றதை ஒன்று ஆரம்பித்தோம். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் கெமிக்கல் விவசாயத்தை ப்ரமோட் பண்ணாலும் ரெண்டுத்துக்கும் பொருந்தாது. ஒரு பக்கம் ஆரோக்கியம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கெமிக்கல் விவசாயத்தை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம இயற்கை விவசாயம் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்தை பண்ணும்போது முதல்ல 4 விவசாயிங்க பண்ணாங்க 2005. அப்போது நாங்களும் இதுக்கு புதுசு. அப்போது நிறையா இப்போ நம்மாழ்வார் ஐயாவோட தொடர்பு அப்போ தான் கிடைச்சது 2005. ஸோ இப்போ அவரோட நிறையா பயணித்து இப்போ அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு 10 நாள் 20 நாள் தங்க வச்சு ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போய் அப்போ நாங்கள் போய் தங்கி இப்போ இந்த மாதிரி நிறையா இயற்கை விவசாயம் தமிழ்நாட்டில் அப்போ ரொம்ப கம்மியாக இருந்தது இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க. ஸோ அவங்க இடத்துக்கெல்லாம் போய் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் ஆரம்பித்தோம். 2005 4 விவசாயி, அப்புறம் அடுத்த வருஷம் 16 விவசாயி, அப்புறம் அடுத்த வருஷம் 37 விவசாயி, அப்புறம் 2008 58 விவசாயி. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயிகளுடைய எண்ணிக்கை கூட்டிகிட்டு போச்சு. அப்போ 2008 தான் நாங்கள் முடிவு பண்ணோம். அது வரைக்கும் ஒரு உருவம் இல்லாமல் இருந்தது. எங்கேருந்து பொருள் வருதுன்னா சிட்லிங்கிலேருந்து வருது அப்படி தான் சொல்லுவோம். அப்போது தான் நம்ம ஒரு அமைப்பு பண்ணணும், அமைப்புக்கான தேவை இருந்தது அப்போ. ஸோ அப்போ 58 விவசாயியும் கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் போட்டு தான் அப்போ இந்த சோஃபான்ற பேரை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். சிட்லிங்கி பள்ளத்தாக்கு இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு அப்படின்ற. அப்போ அதுக்கப்புறம் எல்லா வியாபாரங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சோஃபாவுக்கு கீழே நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ அந்த 58 விவசாயியில் ஒரு 7 பேர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி விவசாயிலிருந்தே தேர்வு பண்ணி அவங்க கிட்ட இருந்து அவங்களே எல்லாமே அந்த சோஃபாவை நடத்துகிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் அதே மெத்தட் தான் இருக்குது. விவசாயியில் தேர்வு செய்யப்பட்ட தலைவர் தான் அதுக்கு பொறுப்பு இருப்பார். அவங்ககிட்ட தான் செக் பவர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலோட பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் 2015 ப்ரொடியூசர் கம்பெனி பண்ணோம். ஏன்னா எங்களுடைய பிஸ்னஸ் வியாபாரங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சொசைட்டியில் ஒரு குறிப்பிட்ட அளவு பிஸ்னஸ் தான் பண்ண முடியும், நிறையா வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி 3 கோடி அளவுக்கு வியாபாரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ ஒரு கம்பெனி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2015 கம்பெனி பண்ணோம். இப்போ கம்பெனி பண்ணி கூட ஒரு 10 வருஷம் ஆச்சு. இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக லாபத்தை பிரித்து கொடுத்தோம். மஞ்சளில் கிலோவுக்கு 2 ரூபான்னு கொடுத்தோம், இல்லையா, கிலோவுக்கு 2 ரூபான்னு கொடுத்தோம். அப்புறம் போன வருஷம் வந்து பேட்டர்னேஜ் போனஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு விவசாயி எவ்வளோ பொருள் கொடுத்துருப்பாரோ அதில் ஒரு சதவீதம் வந்து அவருக்கு கொடுத்தோம், பேட்டர்னேஜ் போனஸ்ன்னு சொல்லி. அப்போ ஒரு 3 வருஷமாக லாப பங்கீடுகள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பண்ணி இதுதான் இதனுடைய அந்த பேக்ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி 700 விவசாயிகள் இல்லாமல் அது தனியாக ஒரு 500 பெண்களோட வேலை செய்கிறோம். சின்ன மகளிர் குழுக்களாக இருக்காங்க. இப்போ கூட ஒரு குழுவுக்கு ஒரு 7.5 லட்ச ரூபா லோன் கொடுத்தோம் இப்போ தான். ஸோ அது மாதிரி அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 48 குழுவாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட சோஃபா அவங்களுக்கு என்ன லோன் வேணும் அது இது எல்லாமே சோஃபாவே கொடுத்து, சோஃபா ஒரு பேங்க் மாதிரி கிட்டத்தட்ட செயல்படுது. நம்ம இப்போ வேறு பேங்க்குக்கோ எஸ்பிஐக்கோ இதுக்கோ எதுக்குமே அவங்க போக தேவையில்லை. ஸோ எல்லாமே இங்கேயே இதாகுது. கிட்டத்தட்ட நான் அது அப்புறமா பின்னாடி சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கர் அளவில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த எல்லா தகவல்களும் அப்பிடான்ற ஒரு வெப்சைட்டு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டு. அதுக்குள்ளே போனால் இந்த விவசாயிகளுடைய மொத்த தகவல்களும் இருக்கும். சர்டிஃபிகேஷனில் 2 இருக்குது, குழு சான்றிதழ் இருக்குது, தனிநபர் சான்றிதழ் இருக்குது. முக்கால்வாசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் வந்து குழு சான்றிதழில் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்குள்ளே இருக்கிற விவசாயிகள் தான் இதுக்குள்ளே வச்சுருக்கிறோம். 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிற விவசாயிகளை சோஃபாவில் வந்து நம்ம எடுக்கிறது. ஸோ ஒரு 3 இதை மன்னிச்சுக்குங்க, இது வந்து எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது. நம்ம இடையில வெளி மாநிலங்கள் பயணம் அந்த மாதிரி இருக்கிறது. நான் ஜஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை நீங்கள் பெருசாக நோட்டீஸ் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ சோஃபாவில் விவசாயிங்க சேரணும் அப்படின்னு சொன்னால் 3 விதமான விஷயங்கள் வந்து நம்ம முக்கியமாக பார்க்குறோம். இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். 3 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். சிறு குறு விவசாயிகள் மட்டும்தான் சோஃபாவில் வந்து சேர முடியும். 5 ஏக்கருக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் சேர்க்க முடியும். இப்போ இங்கே ஒரு சில விவசாயிகள் இருக்காங்க 30 ஏக்கர் 60 ஏக்கர் அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஆனால் அவங்க வந்து இயற்கை விவசாயம் ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஆரம்ப காலத்துலலாம் ரொம்ப தயங்கினவங்க. அப்புறம் சோஃபாவுடைய இன்டர்வென்ஷன்ஸில்
இதெல்லாம் குழப்பில்லாத பண்ணுறீங்க அப்படி இப்படின்னெல்லாம் ஏளனை பண்ணவங்கலாம் இப்போ ஃபுல் டைமாக ரொம்ப ஆர்வமாக பண்ணுறாங்க. அதில் லாபம் பார்த்து அந்த இதில் ரொம்ப அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் 35 ஏக்கர் வச்சுருக்கிறாரு. எங்கே இப்போ சோஃபாவுடைய விவசாயிகளை விட இன்னும் 4 படி போய் அவர் பண்ணுறாரு 35 ஏக்கரில். இன்னொருத்தர் வந்து 60 ஏக்கர் வச்சுருக்கிறாரு, அவர் பிரமாதமாக பண்ணுறாரு. இவங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து தனிநபர் சான்றிதழ் வாங்கி கொடுத்துட்டோம். நீங்களே பண்ணிக்கோங்க, நீங்களே மார்க்கெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சோஃபாவோட மாரல் சப்போர்ட் கிடைக்கும். சோஃபாவிலேருந்து அட்வைஸு அந்த மாதிரி இதெல்லாம் மார்க்கெட்டிங் சப்போர்ட் மட்டும் சோஃபா பண்ணாது. அது மாதிரி ஏன்னா பெரிய விவசாயிகளுடைய எதிர்பார்ப்புகள் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கிற விவசாயிகளுடைய எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தனித்தனியாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சோஃபாவில் சேரணும்னா 100% இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இல்லைங்க எனக்கு கொஞ்சம் இயற்கை விவசாயத்தில் நம்பிக்கை இல்லை, நான் மெதுவாக பண்ணுறேன், கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறேன், இல்லை இப்போ 2 ஏக்கர் இருக்குது 2 வயல் பண்ணுறேன், அப்புறமா 2 வயல் பண்ணுறேன், 2 வயலுக்கு நான் உரம் போடுறேன் அப்படின்னா அதுக்கு அலௌடு கிடையாது. ஸோ 100% இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். 2வது விஷயம். 3வது விஷயம், என்னுடைய நிலத்தில் என் வீட்டுக்கு தேவையான உணவை வந்து நான் உற்பத்தி பண்ணுவேன். 50% விஷயங்கள் நிலத்தில் வந்து என் வீட்டுக்கு தேவையான அரிசியோ காய்கறியோ பருப்பு வகைகளோ இல்லை சிறுதானிய வகைகளோ எதையாவது ஒன்று நம்ம வீட்டுக்கு நம்ம பண்ணணும். இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். இட்ஸ் நாட் நம்ம வந்து அவங்களுக்கு காசை உற்பத்தி பண்ணி இல்லை காசு நிறையா சம்பாதிக்கணுன்றது 2வது விஷயம். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா, நம்ம நோய் இல்லாமல் இருக்கிறோமா, நம்மளால ஹெல்த்தியாக இருக்குமா. அப்போ அதுக்கு ஆரோக்கியமாக அப்படின்னாலே நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். தினசரி உணவு நமக்கு என்ன இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். அது என்னுடைய நிலத்திலிருந்து எனக்கு எடுத்துக்க முடியுமா. ஸோ இதை ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் பின்னாடி பார்க்கலாம், ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு ஃபைல் வச்சுருக்கோம். இந்த 700 விவசாயிக்குமே 700 ஃபைல் இருக்குது. நீங்கள் இப்போ ரவுண்ட்ஸ் போகும்போது சின்னதில் காமிப்பார். ஒவ்வொரு இதுலேயும் வந்து வருடாந்திர பயிர் திட்டம்னு சொல்லி ஒன்று வாங்குகிறோம். அப்போது வைகாசி பட்டம் தான் நமக்கு. அப்போ வைகாசி பட்டத்தில் ஒரு ஷீட் இருக்குது. இப்போ 2 ஏக்கர் அப்படின்னு சொன்னால் 2 ஏக்கர் ஒரு 6-7 ஃப்ளாட்டாக இருக்கும். 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ட்ராயிங் பண்ணி பேர் கொடுத்துருப்போம். அதுவும் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ட்ராயிங் இருக்கும். அப்போ 1ஆம் நம்பரில் நான் என்ன போடுறேன், 2ஆம் நம்பரில் நான் என்ன போடுறேன், 3ஆம் நம்பரில் நான் என்ன போடுறேன். இப்போ 1ஆம் நம்பரில் நான் ராகி போடுறேன்னா ராகி அறுவடை பண்ணிவிட்டு நான் என்ன போடுவேன். அந்த மாதிரி உங்களுடைய மொத்த பிளானையும் கொடுத்துடணும் வைகாசியில். எங்கள் ஃபீல்டு ஸ்டாஃப் ஒரு 7 பேர் இருக்காங்க. சர்டிஃபிகேஷன் டீமுக்காக ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 8 பேர் இருக்காங்க. அவங்களுடைய வேலையே அதே தான், ரெகுலராக ஃபீல்டுக்கு போய் விவசாய தோட்டத்துக்கு போகிறது அந்த மாதிரி. அப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு எல்லாமே கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிடுவோம். ஃபீட் பண்ணும்போது அந்த மாத கடைசியிலே நமக்கு எல்லா விவரங்களும் ஃபிங்கர் டிப்ஸில் கிடைக்கும். விரல் நுண்ணினா எல்லா தகவலும் கிடைக்கும். மஞ்சளா எவ்வளோ விவசாயம் பண்ணுறாங்க, 150 விவசாயம் பண்ணுறாங்க, எவ்வளோ ஏரியா பண்ணுறாங்க, அப்போ எப்போ அறுவடை ஆகும், எவ்வளோ கிடைக்கும். அப்போ அப்ராக்சிமேட் ஈல்டுன்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் போட்டு வச்சுருக்கோம். அப்போ இது எல்லாமே போடும்போது நமக்கு அந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது எல்லா தகவலுக்கும் நமக்கு ஒரே ஷீட்டில் வந்துடும். அப்போ இதை மையமாக வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ விவசாயம் எங்கே தோற்று போகிறோம், முக்கால்வாசி மார்க்கெட்டில் தான் தோற்று போகிறோம் இல்லையா. மார்க்கெட்டு நம்ம கையில் இல்லை. அறுவடை பண்ணிவிட்டு மார்க்கெட்டை போய் தேடினோம்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நம்மளை எந்த அளவுக்கு அழுத்த முடியுமோ விவசாயிக்கிட்ட வந்து விலையை குறைச்சி தான் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது பரவலாக இந்தியா ஃபுல்லாக இருக்கிற காமனான விஷயங்கள். ஸோ இப்போ மார்க்கெட்டை நமக்கு கைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன யுக்திகளை நம்ம கையாள வேண்டிய தேவைகள் இருக்குது. திட்டமிடுதல் ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மஞ்சள் தான் பண்ணுறோம். மஞ்சள் முக்கால்வாசி எக்ஸ்போர்ட் போகுது, யூரோப் யூஎஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் கூட யூஎஸ்லேருந்து ஒரு பையர் வந்தார். வந்துட்டு இல்லை இந்த வருஷம் மஞ்சள் வந்து நாங்கள் 50 டன் எங்களுக்கு நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்னாச்சுன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் போய் மார்க்கெட்டை தேடுறதை போயிட்டு இப்போ மார்க்கெட் வந்து எங்களை தேடி வருது. ஸோ அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன யுக்திகளை நம்ம கையாளும் போது நம்ம இந்த மாதிரியான ஒரு மேஜிக்கான விஷயங்களை பண்ண முடியும். பிகாஸ் போன வருஷம் மஞ்சள் நினைக்கிறேன் மார்க்கெட் வந்து 17,000 18,000 போயிட்டு இருந்தது. நாங்கள் வந்து 24,500 ரூபாய்க்கு எங்கள் மஞ்சளை விற்றோம். விவசாயிகளுக்கு கொடுத்தது 21,000 இல்லையா, கரெக்டு தான் நான் சொல்கிறேன். 21,000 விவசாயிகளுக்கு கொடுத்தோம். ஸோ இப்போ 17,000 16,000 17,000 18,000 போகிற இடத்துல விவசாயிகளுக்கு 21,000 கிடைச்சது. அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடையாது. அப்போது நம்மக்கிட்ட காசு வந்து நிறைய கொடுத்து வாங்குறதுக்கு கூட நிறைய பையர்
ரெடியாக இருக்காங்க. நம்ம கரெக்டான ஆளுங்களை கண்டுபிடிச்சி நம்மளுடைய பொருட்களை இப்போ நாங்கள் போய் எங்கேயும் அலையிறது இல்லை. ஸோ இப்போ அவங்க வந்து தேடி வராங்க. ஸோ இப்போ இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களை அறுவடை பண்ணிட்டு மார்க்கெட்டை தேடினோம்னா மார்க்கெட்டில் நம்மளால் நிற்கவே முடியாது. ஸோ முன்னையே மார்க்கெட்டை வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ மஞ்சள் அறுவடை போயிட்டு இருக்கு. இப்போ எவ்வளோ வரும், என்ன வரும், எவ்வளோ விவசாயி போட்டிருக்காங்கன்ற தகவல் எல்லாமே 8 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் கையில் இருக்குது. அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்வேஸ் இருக்குது. ஏன்னா மழை அதிகமாக பெஞ்சிடுச்சு, கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். மழை சுத்தமாக பெய்யலை, கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். ஸோ இப்போ விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஒரு 20% ஆல்வேஸ் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். பட் மற்றபடி முக்கால்வாசி ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ பெண்களோட நாங்கள் வேலை செய்கிறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 500 பெண்களோட வேலை செய்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த 500 பெண்களுமே விதவிதமான வேலைகளில் வந்து வருமானம் ஈட்டக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க. இப்போ ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இல்லை மாடு வளர்க்குறது, அப்பளம் செய்கிறது, பிஸ்கட் செய்கிறது, இந்த மாதிரி சின்ன 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 டெய்லரிங்கில் துணி தைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளில் இந்த 500 பெண்களுமே ஈடுபட்டுருக்காங்க. இந்த 500 பெண்களுமே ஒரு குழுவாக்கியிருக்கிறோம். ஒரு குழுவாக்கி அதுக்குன்னு 2 ஃபீல்டு ஸ்டாஃப் இருக்காங்க. ரெகுலராக போகிறது, மீட்டிங் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் வந்து செஞ்சிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க அந்த 500 பெண்களுமே சேர்ந்து மொத்தமாக வச்சிருக்கிற அவங்களுக்குள்ள வச்சிருக்கிற பணம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2.25 கோடி ரூபா. அப்போ பேங்க்கே வந்து நம்ம தேவையில்லை. இப்போ பேங்க் வந்து நம்ம போய் பேங்க் வாசலில் போயிட்டு லோன் கொடுங்கன்னு கேட்குற காலம் போயிட்டு இப்போ மேனேஜர் கூட ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்தார். சார் ஒரு நல்ல குழுவாக ஒரு 5 குழு இருந்தால் கொடுங்க சார், ஒரு 50 லட்ச ரூபா லோன் கொடுக்குறேன், 10 லட்ச ரூபா கொடுக்குறேன் சார், தயவு செஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார் இப்போதைக்கு பண தேவை இல்லை, தேவைப்படும் போது நாங்கள் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம், தேவை இருந்தால் நாங்கள் வாங்கிக்கிறோம். அப்போ என்னென்னா நம்மக்கிட்டே நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. இதை தான் நம்ம வந்து இந்த கிராம பொருளாதாரம்னு சொல்கிறோம். உள்ளூர் பொருளாதாரம், சர்க்குலேட்டிங் பொருளாதாரம், கிராமத்துக்குள்ளே விஷயங்கள் சுற்றுறது. அப்போ இப்போ ரீசெண்டாக ப்ரீ பட்ஜெட் மீட்டிங் நடந்தது சென்னையில், ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதில் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது இந்த விஷயத்தை தான் நம்ம அதிகமாக பேசுகிறோம். கிராமத்தில் மக்கள் வந்து வேலை தேடி எங்கேயோ கோயம்புத்தூரோ சென்னையோ எங்கேயோ பெங்களூரோ எங்கேயோ போய் 20,000 25,000த்துக்கு சம்பளத்துக்கு இருக்கிறத விட இந்த கிராமத்தில் வேலை வாய்ப்புகளை நம்ம உருவாக்கணும்னா கிராமத்தில் ஒரு 10,000 அல்லது ஒரு 15,000 நம்மளால் சம்பாதிக்க முடிஞ்சதுன்னா வருமானம், ஒரு நிலையான வருமானம் கிடைச்சதுன்னா மீதி வந்து நம்மக்கிட்ட ஆடு இருக்குது, டெய்லி மாடு இருக்குது, பால் கறந்து ஊற்றுறோம், 4 ஆடு வச்சுருப்போம், கோழி வச்சுருப்போம், நம்மளை சார்ந்து சின்ன சின்ன வருமானங்கள் நமக்கு கிடைச்சிட்ருக்கோம். அப்போ நம்ம இடம்பெயர்ந்து வெளியூரில் போய் வேலை செய்யணும்னு அவசியம் நமக்கு இல்லை. ஸோ அப்போ இதை தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். கிராம பொருளாதாரம் தான் ஒரு நிலையான பொருளாதாரத்தை நம்மளால் உருவாக்க முடியும். கிராம பொருளாதாரமே இல்லை அப்படின்னு சொன்னால் மக்கள் இப்போ இதே இந்த சிட்லிங்கை தவிர நீங்கள் கல்வராயன் மலைன்னு மேலே போனீங்கன்னா, ஏன்னா அதுக்கு ஒரு கமிட்டி கவர்மெண்ட் அமைச்சிருந்தது அந்த வெள்ளிமலை ஏரியா பக்கம் கல்வராயன் மலையில். ரீசெண்டாக ஹைகோர்ட்டு கூட ஒரு பெட்டிஷன் இது சொல்லியிருந்தது, கல்வராயன் மலையில் அரசாங்கம் வந்து எந்த டெவலப்மெண்ட் விஷயங்களும் பண்ணலை, நீங்கள் வந்து அறிக்கை எங்களுக்கு கொடுங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு ரிப்போர்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தது கவர்மெண்ட்டுக்கு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா ஒரு கமிட்டி அமைச்சிருந்தது. தமிழ்நாடு முழுசும் இருக்கிற என்ஜிஓஸ், தொண்டு நிறுவனங்கள்லேருந்து கொஞ்சம் பேர் சூஸ் பண்ணி ஒரு 20 பேர் கொண்ட கமிட்டி அமைச்சு 3 நாள் நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் கொடுங்க, அதை பேஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு போயிருந்தோம் அந்த கமிட்டி. ஸோ இப்போ உள்ளே போயிட்டோம்னா நிறைய வேலை வாய்ப்பே இல்லை கிராமங்களில். கல்வராயன் மலையில் இதிலெல்லாம் எல்லாம் மைசூர் போகிறது தான். பொங்கல் முடிஞ்சுன்னா மைசூர் போயிடுவாங்க. அப்புறம் ஜூன் மாதம் தான் வருவாங்க. ஊர் திருவிழா போட்டால் தான் வருவாங்க. அப்போ தான் வருவாங்க. வேலை வாய்ப்பே உள்ளூரில் வேலை அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இல்லை. அப்போ அதனால் விளைவு என்னன்னா எல்லாமே வெளியூர் போகிற இதுதான். வெளியூர் போகும்போது நிறையா நல்லபடியாக முன்னேறவங்களும் இருக்காங்க. அதன் மூலிமா மைக்ரேஷன் மூலிமா நிறையா தவறான பழக்கத்துக்குள்ளே உள்ளாகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ உள்ளூரில் வேலை வாய்ப்புகளை நம்மளால் கிராமம் சார்ந்த விவசாயம் சார்ந்த விஷயங்களை நம்மளால் உருவாக்க முடியுமான்றது தான் முக்கியம். ஸோ அப்போ எங்களுடைய பெண்களுக்கு எப்பயுமே 10 லட்ச ரூபா வரைக்கும் சோஃபாவே லோன் கொடுக்குறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு மாதமும் தோராயமாக ஒரு 75,000 80,000 ரூபா வட்டி மட்டுமே கிடைக்குது. அப்போ இந்த 80,000 ரூபா வட்டி வந்து எங்கேயோ போக வேண்டியது அது கிராமத்துக்கு தானே, உள்ளே தானே இருக்குது. ஸோ இப்போ ஒரு மாதம் 80,000 ரூபான்னா இப்போ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணம்
நம்ம வெளியில் போகிற பணம் இப்போ உள்ளே இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து கிராம பொருளாதாரம், சின்ன சின்ன உள்ளூர் பொருளாதாரம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அப்புறம் வெறுமனே இல்லாமல் பெண்களை வந்து கிராம சபைகள் அட்டன் பண்ண வைக்கிறது, சின்ன சின்ன இதில் இது பண்ணுறது, பயிற்சிகள் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்களும் தொடர்ச்சியாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு சில விஷயங்கள் நான் இவ்வளோ நேரம் சொன்னதில் நம்ம ஒன்றா நிற்கிறதுனால தான் எங்களுக்கு ஒரு பலம் கிடைக்குது. நாங்கள் ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால தான் எங்களுக்கு ஒரு பலம் கிடைக்குது. நம்ம ஒரு தனிப்பட்ட விவசாயியாக இருக்கிறத விட நாங்கள் வந்து இப்போ எந்த ஒரு விஷயம் பேசினாலும் நாங்கள் வந்து எங்களுக்கு 2000 ஏக்கர் இருக்குங்க, நாங்கள் 700 விவசாயி இருக்குங்க, பெண்கள் 500 பேர் 1200 பேர் நாங்கள் ஒரு அமைப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு பலம் வந்து நமக்கு கிடைக்குது. தனிப்பட்ட விவசாயியாக நம்ம என்னதான் நல்ல சிறப்பான முறையில் விவசாயம் பண்ணாலும் நம்மளை தேடி பையர் வர்றது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்களுக்கு முக்கியமான விஷயமா நாங்கள் பார்க்குறது வந்து எங்கள் பொருளை விற்கிறதுக்கான ஒரு பலம் வந்து எங்களுக்கு கிடைக்குது. நான் சொன்னேன், இப்போ மஞ்சள் வந்து 17,000 18,000 மார்க்கெட் போயிட்டு இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு வந்து 24,000 ரூபா கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் 40% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க வேலையில். எங்களை மாதிரி இவ்வளோ காட்டுக்குள்ள இவ்வளோ இது இருக்கிற விவசாயிகளுக்கு அவங்க எங்கேயாவது வேணும்னா கூட டவுனில் எங்கேயாவது பக்கத்தில் வாங்கிட்டு போயிடலாம்ல. அப்போ இது வந்து நாங்கள் வந்து தனிப்பட்ட விவசாயம் இல்லை, நாங்கள் வந்து இவ்வளோ பலமாக இருக்கிறோம், எங்ககிட்ட இவ்வளோ ஏக்கர் இருக்குது. அப்போ 100 டன் வந்து அவனுக்கு ஒரே இடத்துல கிடைக்குது. குவாலிட்டி இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவனை வந்து ஈர்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த விஷயங்களை நம்ம எவ்வளோ நமக்கு பெனிஃபிட் ஆக்க முடியுமோ அவ்வளோ இதுக்கு வந்து நம்ம பெனிஃபிட். ஸோ எங்களுடைய பொருளை நல்ல விலைக்கு விற்கிறதுக்கான ஒரு பலம் நாங்கள் ஒன்றா நிற்கிறதுனால எங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் எப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அது அப்புறம் முக்கியமாக வந்து என்னென்னா நாங்கள் ஒன்றா நிற்கிறதுனால நிறைய பயிற்சிகள் எங்கள் விவசாயிகளுக்கு ட்ரைனிங் பயிற்சிகளுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரியான நிறைய பயிற்சிகள் வந்து ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால தான் இது எல்லாத்தையுமே எங்களால் செய்ய முடியுது. நிறைய வெளியில் போகிறாங்க, நிறைய ட்ரைனிங் போகிறாங்க, வெளியிலேருந்து நிறையா வராங்க இங்கே பயிற்சிகள் அந்த மாதிரி. அப்புறம் விதை வாங்கிறது, உரம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ கெமிக்கல் வாங்க மாட்டோம். இப்போ பண்ணாரியம்மன் இதிலிருந்து நாங்கள் அந்த பயோ சூப்பர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரெகுலராக வாங்குகிறோம். அப்புறம் முக்கியமாக இந்த வேப்பம் புண்ணாக்கு, இயற்கை விவசாயத்துக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு வந்து முக்கியமாக தேவைப்படும். அப்போ வேப்பம் புண்ணாக்கு வாங்குறது இப்போ முன்னெல்லாம் நாங்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் இயற்கை சின்னத்தம்பிக்கு ஞாபகம் இருக்கோம். ஆரம்ப கட்டத்தில் வந்து தும்பலில் போய் ஒரு பக்கத்தில் கடையில் போய் வாங்கணும். நான் 50 கிலோ மூட்டை தானே 1200 ரூபா அதனுடைய எம்ஆர்பி இருக்கும். அப்போ அவர்கிட்ட அப்போ 58 விவசாயி இருக்கும்போது 2008-09 அப்போ கேட்கும்போது, சார் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் ஒரு 50 ரூபா குறைச்சி கொடுக்குறோம், இல்லை அப்புறம் பேசி 100 ரூபா குறைச்சி கொடுக்குறேன்னு சொன்னார். இல்லையா 100 ரூபா குறைச்சி கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ 1200 1100 ரூபா கிடச்சிது. அப்புறமா யோசிச்சோம், ஏன் இது யார் தயார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டே நம்ம போய் பேசலாம், மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்குது, மல்லூர் ஏரியா பக்கத்தில். ஸோ அங்கே போய் அவங்களுடைய எம்டியை பார்த்து, சார் எங்களுக்கு இவ்வளோ விவசாயம் இருக்காங்க, இவ்வளோ ஏக்கர் இருக்குது, இவ்வளோ இது இயற்கை விவசாயத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ பிஸ்னஸ் கொடுக்க முடியும், நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் பேசி கடைசியில் அவர் வந்து 700 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ 1200 ரூபாயிலேருந்து 700 ரூபா வந்து இப்போ 3வது கட்டமாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்களே ஒரு வேப்பம் மிஷின் போட்டு வேப்பம் கொட்டையை ஒரு லாரி கணக்கில் இறக்கி இப்போ நாங்களே அரைச்சி கொடுக்குறோம். எண்ணெய் எடுக்காத கொட்டையை வந்து அப்படியே. ஸோ இதை தான் நம்ம வந்து இது வந்து எப்படி நடக்குது, ஒன்றா நிற்கிறதுனால தான் இது நடக்கும். ஒரு தனிப்பட்ட 2 விவசாயிக்கோ 3 விவசாயிக்காகவோ 5 லட்ச ரூபா போட்டு நம்ம ஒரு மெஷின் போட்டு ஒரு யூனிட்டை வந்து நம்மளால் செட் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் நிறைய வேலை வாய்ப்புகள், இப்போ சோஃபாவில் வேலை செய்கிறவங்க நேரடியாக நிறைய படித்த பசங்க எங்கள் கூட இருக்காங்க. எல்லாமே எங்கள் ஊர் மக்கள், எங்கள் ஊர் பசங்க எல்லாருமே. நிறைய பேர் எம்எஸ்சி பிஎட் இருக்கான், நிறைய டிகிரி கிராஜுவேட்ஸ் நிறையா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் எங்கள் கூட படித்த பசங்களுக்கு இங்கே வேலை இருக்குது. நேரடியாக மாதம் சேலரி, பிஎஃப் அந்த மாதிரி எல்லா இதுவும் இருக்குது. மறைமுகமாக நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிராமப்புறத்தில் நிறைய வேலை வாய்ப்புகள் அண்ட் கடன் வசதி, பெண்களுக்கு தேவையான கடன் வசதி. அப்புறம் விவசாயிகளுக்கு பயிர் கடன், மஞ்சளுக்காக ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ 20,000 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறது ஒரு வருஷத்துக்கு. இப்போ எதுக்குன்னா மஞ்சள் போட்டாச்சு,
முட்டொலி செலவுக்கு பணம் இல்லை, இது வாங்கலாம் அது வாங்கலாம், அவங்க வாங்கிக்கலாம். மஞ்சள் இது பண்ணும்போது அதில் டிடெக்ட் பண்ணிக்கலாம் வித் ₹1 இன்ட்ரெஸ்ட், ₹1 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். ஸோ அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபெசிலிட்டிஸை வந்து ஒரு இதில் நம்ம வந்து உருவாக்க முடியும். அப்போது விவசாயிங்க ரொம்ப அலைச்சல் படாமல் அவங்களுடைய விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ ஒன்றா நிற்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. பட் அட்லீஸ்ட் நான் ஒரு 4-5 விஷயங்களை இதில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எங்களுடைய பிஸ்னஸ் மாடல். சின்ன ஃபோட்டோஸ் எடுத்துக்கிங்களா? இது எங்களுடைய பிஸ்னஸ் மாடல். ஸோ கலெக்டிவ் பிஸ்னஸ் மாடல்னு சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து பயனடைகிற மாதிரியான பிஸ்னஸ் மாடல். ஸோ விவசாயி என்ன விளைவிச்சாலும் பெண்கள் குழு வழியாக மதிப்பு கூட்டப்பட்டு ஃபைனலி தான் கன்சியூமருக்கு போகுது. ஸோ எல்லாரும் சேர்ந்து பயனடைகிற மாதிரியான ஒரு இது. அப்போ பெண்களுக்கு போகும்போது அவங்க விதவிதமான வேலைகள் செய்கிறாங்க. ஸோ அப்படி ஸோ மெயினாக எங்களுடைய பெண்கள் வந்து எங்களுடைய மொத்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுமே முக்கால்வாசி 99% பெண்கள் மட்டும்தான் நடறாங்க. நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற யூனிட் எல்லாமே 100% பெண்கள் தான் நடத்துவாங்க. ஏதாவது மிஷின் சின்ன ரிப்பேர், அந்த என்ஜினியரிங் ஏதாவது ஒர்க் இருந்தால் மட்டும்தான் மென் யாராவது போவாங்க. மற்றபடி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. அப்புறம் சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வகைகள், அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 42 வகையான இப்போ சிறுதானிய முறுக்கு, மிக்சர் அந்த மாதிரியும் நிறையா பண்ணுறோம். லட்டு அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50-60 வகையான பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பித்தோம். இதுக்கு தேவையான எல்லா மிஷினரிஸும் வச்சுருக்கோம். அது நீங்கள் ஒவ்வொன்றா அப்புறமா ஃபீல்டு விசிட் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்வாத் அப்படின்றது எங்களுடைய பிராண்ட் நேம். இந்த ஸ்வாத் அப்படின்ற பிராண்ட் நேமில் தான் எங்களுடைய பொருட்களை வந்து ஃபுல்லாக வியாபாரம் பண்ணுறோம். ஸ்வாத் அப்படின்னா டேஸ்ட்டுன்னு அர்த்தம், அவ்வளோதான் அதனுடைய அர்த்தம். ஸோ அந்த அர்த்தத்தில் இந்த பிராண்ட் நேமில் எங்களுடைய பொருட்களை லோக்கலில் கடை வச்சுருக்கோம். எங்களுடைய லோக்கல் மக்களுக்காக ஒரு கடை ரன் பண்ணுறோம். ஸோ அதில் கொஞ்சம் விலை ஒரு 5% கம்மியாக இருக்கும் வெளியில் கொடுக்குறதோட. ஸோ இப்போ லோக்கல் மக்கள் வந்து நல்லா சேல்ஸ் ஆகுது. லோக்கல் மக்கள் ரெகுலராக வாங்கிட்டு இப்போ ஒரு பிரிட்டானியா பிஸ்கட்டோ ஒரு கம்பெனி பிஸ்கட்டோ ஒரு ₹10 கொடுக்கறத விட நம்ம பிஸ்கட் ₹30 இருந்தாலும் இதை கொடுத்து வாங்குகிற மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இது நம்ம ஊர் பொருள், நம்ம விவசாயி விளைவிச்ச பொருள், நம்ம பெண்கள் தயார் பண்ண பொருள். அப்போ இந்த பணம் நம்ம ஊருக்குள்ளே தானே போகுது. ஒரு பிரிட்டானியாவோ ஒரு வேறு ஏதோ கம்பெனி வாங்கினா அது யாருக்கோ ஒருத்தருக்கு போகுது. அப்போ இந்த மாதிரியான மாற்று சிந்தனைகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நல்ல சேல்ஸ் இருக்குது. அதனால் அது ரொம்ப எங்களுக்கும் ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவும் அதை நாங்கள் எங்கள் ஊர் மக்கள் எங்கள் பொருளை வாங்குறது தான் எங்களுடைய பெரிய சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே மக்களுக்கு தேவையான குளிக்கிறதுக்கு தேவையான குளியல் சோப்புலேருந்து உணவுப் பொருள்லேருந்து எல்லாமே பண்ணுறோம். ரா மெட்டீரியல் வந்து எந்த பொருள் தயார் பண்ணாலும் ரா மெட்டீரியல் வந்து எங்கள் இப்போ குளிக்கிற சோப்பு தயார் பண்ணால் கூட கடலை மாவு, பனிக்கடலை இங்கே விளைவிக்கிறோம். மூக்கு கடலைன்னு சொல்கிறோம் இல்லையா, பனிக்கடலை. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த பனிக்கடலையில் வந்து அந்த மாவு அரைச்சி அதுலேருந்து பண்ணிடுறோம். தேங்காய் எண்ணெய் எங்கள் விவசாயிங்க உற்பத்தி பண்ணுற தேங்காய் எண்ணெய். ஸோ ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். ஒரு சிலவங்களுக்கு அந்த சென்ட் போடலைன்னா குளித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அப்போ அதுக்கு தேவையான ஒரு சில சென்ட்டு, அப்புறம் நுர வரணும்னா அதுக்கு காஸ்டிக் சோடா நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான். மற்றபடி முக்கால்வாசி நம்மளுடைய கிராமத்துலேருந்து நம்ம விவசாயிகளுடைய உற்பத்தி பொருள்லேருந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். அண்ட் முக்கியமாக இந்த மஞ்சள் நம்ம சொல்கிறோம். மஞ்சளில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மஞ்சளாக இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து மஞ்சள்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ கடையில் வாங்குறது முக்கால்வாசி மஞ்சள் பொடியில் வந்து இந்த குரோமியம் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அதுக்கு நிறமும் இருக்காது, வாசனையும் இருக்காது. அது பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். முக்கால்வாசி நிறையா இப்போ இந்த கேன்சர் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி அடல்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ இந்த குர்குமின் வேல்யூன்னு சொல்லுவாங்க மஞ்சளில், இந்த குர்குமின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதில் முக்கியமான விஷயம். இப்போ ஈரோடு சேலம் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2லேருந்து 3.5 வரைக்கும் இருக்கும் அந்த குர்குமின் வேல்யூ. ஸோ இந்தியாவிலே ரொம்ப அதிகமாக குர்குமின் இருக்கிறது எங்கன்னு பார்த்தா மேகாலயா மாநிலத்தில் இருக்குது. அது வந்து லக்டான்னு சொல்லுவாங்க அந்த ரகம் பேர். 7.5 இருக்கும் அதனுடைய. ஸோ இப்போ அதனுடைய ரொம்ப ஹை இது இருக்கும். இந்தியாவிலே ரொம்ப ரொம்ப ஹை விலை இருக்கிறது அந்த ரகம்னு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ரகம் வாங்கி இங்கே சாம்பிள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து 5.4லேருந்து 5.5 வரைக்கும் 5.5 வரைக்கும்
9 வரைக்கும் வருது, கிட்டத்தட்ட 6 வரைக்கும் வருது. ஸோ இப்போ இதே ரகம் தான், சேலம் ஈரோட்டில் பண்ணுற ரகம் தான். பட் இந்த குர்குமின் வேல்யூ இருக்கிறதுனாலையும் நிறைய பையர்ஸ் வந்து வராங்க. பிகாஸ் அந்த குர்குமின் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை முக்கியமாக எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா மெடிசினல் யூசேஜுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் அழகு சாதன பொருட்கள், பெண்கள் யூஸ் பண்ணுற அந்த அழகு சாதன பொருட்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ இது எல்லாமே மெடிசினல் இதுதான் வச்சுக்கலாம், இயற்கை அந்த முறையில். ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு டிமாண்டு இருக்குது. இப்போ பையர் எங்ககிட்ட வாங்குறவங்க கூட அப்படியே கண்டுபிடிச்சாலும் வாங்குறது இல்லை. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 டன் ஒரு பையர் ஆர்டர் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்துட்டு இப்போ 20 டன்னுக்கு எத்தனை விவசாயி பண்ணுறாங்களோ அது கோடவுன் இருக்குது. நாங்கள் அடுக்கி லாட் வைஸ் வச்சுருவோம், பேட்ச் நம்பர்லாம் போட்டு. அப்போ அவர் வந்து சாம்பிள் வந்து ரேண்டம் சாம்பிளிங் எல்லா மூட்டையிலேருந்து எடுப்பாங்க, ஒவ்வொரு கை. அப்போ அதை எடுத்துகிட்டு போய் அவர் டெஸ்ட்டுக்கு போவார். அது கிட்டத்தட்ட ஒரு 250 வகையான டெஸ்ட்டு இப்போ வெளியிடுதல் தான் எடுக்கணும். அவ்வளோ டெஸ்ட்டையும் அது பாஸ் பண்ணால் தான் இது வந்து அவங்க அடுத்த பர்ச்சேஸ் ஆர்டர் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இயற்கையாக பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது நமக்கு உரம் ஏதாவது போட்டுருந்தா நமக்கு அந்த டெஸ்ட்டில் வந்து அது வந்துடும். இப்போ 700 விவசாயியில் 2 விவசாயம் போட்டுருந்தா கூட அந்த டெஸ்ட்டில் அவருக்கு மாட்டியிருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து தெரிஞ்சிடும். அப்போ அவருடைய போட்ட விவசாயிகளுடைய பேர் மட்டும் இல்லை, மொத்தமாக இந்த சோஃபான்ற பேர் தான் போயிடும் இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை விவசாயிகளை எஜுகேட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அமைப்பு ஒரு நீண்ட காலமாக நல்லா நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு நிர்வாக மாடல் வந்து ஒன்று தேவைப்படுது. என்ன மாதிரியான யுக்திகளை வந்து நம்ம கையாளுறோம், ஒரு அமைப்பு சிதையாமல் இருக்கணும். இப்போ நிறையா இந்த ஒரு 20 வருஷம் அனுபவத்தில் வந்து நிறைய விவசாயிகள் அமைப்புகள், கம்பெனிஸ், இப்போ 2015 நிறைய ப்ரொடியூசர் கம்பெனி பண்ணாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. இப்போ நிறைய இடங்கள்ல இருக்கிற பிரச்சனையை வந்து மீட்டிங்க்கு வரவங்களும் அதான் சொல்லுவாங்க, சார் ஆரம்பிக்கிறோம் 1 வருஷம் 2 வருஷம் ஓட்டுறதே பெருசாக இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, கம்பெனியை நடத்துறதே ரொம்ப சவாலாக இருக்குது சார், கலைஞ்சிருச்சு, நிறையா வந்து கலைஞ்சி போயிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு நிர்வாக மாடலை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றது முக்கியம். ஸோ இப்போ எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய விவசாயிகளும் பெண்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த மாட்டு வண்டி சக்கரம் இருக்குது, அதில் ஒரு அச்சாணியும் இருக்கும். அந்த அச்சாணியை பிடிங்கிட்டா ஒன்றுமே நடக்காது, சக்கரம் இருந்த இடத்துல தான் இருக்கிற மாதிரி. ஸோ எங்களை பொறுத்தவரையில் விவசாயிகளும் பெண்களும் அந்த அச்சாணி மாதிரி. ஸோ சோஃபாவுடைய மையம் யாருன்னா எங்களுடைய விவசாயிகள் தான். ஸோ அவங்கள சுற்றி தான் எல்லா வேலைகளும் நடக்கணும். அண்டு எல்லா விவசாயிகளையும் சின்ன சின்ன குழுக்களை ஆக்கியிருக்கிறோம். இப்போ மாதம் மீட்டிங் போடுறோம், வாரம் மீட்டிங் போடுறோம். அப்போ ஒருத்தர் சந்தித்து குறைகளை பேசுறதுக்கான ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அண்டு பொறுப்பாளர்களை கம்பல்சரி ஓட்டு போட்டு தான் தேர்வு பண்ணுறோம். இப்போ சொசைட்டி சோஃபாவுக்கு ஒருத்தர் தலைவர் வரணும்னா நான் சிஓன்றதுனால எனக்கு பிடிச்ச ஒரு ஆளை வந்து நான் வச்சுக்கவே முடியாது. ஜனநாயக ரீதியாக டெமோக்ராட்டிக்காக முறைப்படி சின்னம் ஒதுக்கி அவங்க வரிசையில் நின்று ஓட்டு போட்டு அதில் யார் ஓட்டின் அடிப்படையில் அதிகம் வராரோ அவர் தான் சோஃபாவுடைய தலைவராகும் எல்லா 3 வருஷத்துக்கு ஒரு முறை. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லணும்னா நம்ம ஜனநாயக ரீதியாக நம்ம எல்லாரும் சமம். நம்ம இங்கே யாரும் ஒருத்தர் படித்தவர் அப்படின்றதுனால அவருக்கு கூடுதல் மரியாதை இல்லை படிக்காதவர்ன்றதுனால அவருக்கு குறைஞ்ச மரியாதையோ இல்லை. நம்ம எல்லாருமே அடிப்படையில் சமமானவங்க, ஜாதி மதம் மொழி எல்லாருக்கும் அப்பாற்பட்டு நம்ம எல்லாரும் சமதளத்தில் தான் இயங்குறோம். அதனால தான் எங்கள் நிறுவனத்தில் சேர் கூட என்டையராகவே யூஸ் பண்ணல. கலெக்டர் எந்த கலெக்டர் வந்தாலும் வருவாங்க. ஸோ கலெக்டர் யார் வந்தாலுமே எப்பயுமே நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம விவசாயிங்க மத்தியில் இருக்கும்போது விவசாயிகளை மையப்படுத்தி வேலை செய்யும் போது நம்மளும் ஒரு விவசாயின்ற முறையில் நம்ம எல்லாருமே சமமானவங்க அப்படின்றதில் நம்ம ரொம்ப கவனத்தோடு அதில் வந்து நம்ம செயல்படுறோம். அண்ட் பண விஷயத்தில் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேர்மையாக இருந்தால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ நிறைய அமைப்புகளில் பண விஷயத்தில் நேர்மை இல்லாதனால அந்த அமைப்புகள் வந்து கொஞ்ச நாள்ல நடக்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. சிஓ டைரக்டர் இருக்காரா, சிஓ இருக்காரா, என்ன நடக்குதுன்னு சொல்லி கம்பெனியுடைய உறுப்பினர்களுக்கு யாருக்குமே தெரியறதில்லை. என்ன பணம் வருது என்ன போகுதுன்னு யாருக்கும் எதுவுமே தெரியறதில்லை. கூட்டங்கள் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஜனநாயக ரீதியாக நம்ம எப்படி
கொண்டு போகிறது. அண்ட் விவசாயிகளுக்கு நல்ல விலை கொடுக்கறது. அவங்க என்ன பொருள் உற்பத்தி பண்ணாலும் கூடுமான வரைக்கும் என்ன நல்ல விலை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கறது. அண்ட் முக்கால்வாசி ஜனநாயக தன்மையோட நம்ம வந்து நடந்துக்கிறது. அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. அண்ட் ஒரு முடிவுகள் எடுக்கும்போது தனிப்பட்ட நபராக முடிவுகள் எடுக்கிறத விட ஒரு குழுவாக கலந்து பேசி முடிவுகள் எடுக்கும்போது மாறுபட்ட கருத்துக்கள் வரும். ஜனநாயக ரீதியில் அதுதான், மாறுபட்ட கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கிட்டு அதில் மெஜாரிட்டி என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கும்போது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அண்ட் நிறைய கமிட்டிஸ் வச்சுருக்கோம். விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டி இருக்குது. அது எல்லா மாதமும் உட்காந்து விவசாயிகளுக்கு என்ன விலை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி போர்டில் எழுதி போட்டுருவாங்க. இப்போ விவசாயி என்ன பொருள் எடுத்துகிட்டு வந்தாலும் இவ்வளோ போடுங்க அவ்வளோ போடுங்கன்றதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை இல்லை. அங்கே போர்டில் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அதில் 2 ரூபா 3 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கும் குவாலிட்டி இது அடிப்படையில். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க பொருளை ட்ராப் பண்ணிவிட்டு 5000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் இமீடியட்டாக ஆஃபீஸில் காசு வாங்கிக்குவாங்க. 5000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மறாத நாளோ இல்லை அடுத்த நாளோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இப்போ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கமிட்டி. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டாக செயல்படுறதுனால பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ தலைமை பொறுப்பில் இருக்கிற இப்போ இந்த மாதிரி சிஓ மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பொறுப்புகள் வந்து எல்லாம் பிரித்து கொடுத்துட்டதுனால வேலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த நேரங்களில் நம்ம அரசாங்கத்தோட லாபி பண்ணுறதாகட்டும், வெளியில் பேசுகிறதாகட்டும், நமக்கு தேவையான சின்ன சின்ன ஃபண்ட் ரைசிங் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதாகட்டும், அந்த மாதிரி வேலைகளில் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு குழுவாக இயங்குறதுனால வேலைகள் வந்து ரொம்ப சுமூகமாக போகுது. இப்போ எங்களுடைய ஆண்டு கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு ஆண்டு கூட்டம். அப்போ ஃபுல்லாக உட்காந்துட்டு இருப்பாங்க கடல் மாதிரி. எல்லா உறுப்பினர்களும் எங்கேயோ அவங்க ஊர் கோயில் திருவிழாவுக்கு போகிற மாதிரி கிளம்பி வருவாங்க. அன்னைக்கு எல்லாரும் உட்காந்து மதியம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரியான சின்ன 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 நிகழ்வுகள் தான் நம்ம. இது இல்லாமல் கிராமங்களில் மாதம் கூட்டம் போடுறது, இந்த மாதிரி குழு கூட்டங்கள் போடுறது, அந்த மாதிரி ரெகுலராக பண்ணிடும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து உட்காந்து ஜனநாயக முறையில் உட்காந்து பேசுறதுக்கு இடத்த உருவாக்கி கொடுக்குறோமோ அங்கே பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பாக இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். இது எங்களுடைய ப்ராடக்ட். கிட்டத்தட்ட மில்லட் ஸ்நாக்ஸ்லேருந்து ஒரு 50-60 வகையான பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே இந்த ஸ்வாத் அப்படின்ற பிராண்ட் நேமில் இந்தியா முழுசுக்கும் வியாபாரம் பண்ணுறோம். இதில் எல்லாமே இந்த ஒவ்வொரு பேக்கெட்லையும் நீங்கள் எங்கள் கடைக்கு போகும்போதும் பார்ப்பீங்க. அந்த பேக்கெட்டில் எல்லாமே எங்களுடைய ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ வாங்குகிற ஒரு கஸ்டமருக்கு இயற்கையாக பண்ணியிருக்காரு, இப்போ திடீர்னு சென்னையில் ஒருத்தர் வாங்குறாரு, இல்லை பெங்களூரில் ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னு வரும்போது அவருக்கு பார்க்கும்போது அந்த சர்டிஃபிகேட் நம்பர் தான். சர்டிஃபிகேட் நம்பரை கூகுளில் போட்டு செக் பண்ணாருன்னா இல்லை எங்களை பற்றின எல்லா விவரங்களும் அவர் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அது ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டுனாலே ட்ரேசபிலிட்டின்னு தான் சொல்லுவோம் நம்ம. இது முக்கியமாக வந்து சிறுதானியங்களை ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். ஏன்னா ஆரோக்கியம் வந்து சிறுதானியங்களில் ராகி, கம்பு, தெனை, சாமை, வரகு இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமாக எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் 3 வேளை உணவில் 1 வேளை உணவை சிறுதானியம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏன்னா எல்லா சத்துக்களும் பார்க்கும்போது இது வந்து ரேஷன் அரிசியோ இல்லை பட்டத்திட்டப்பட்ட அரிசியிலையோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எல்லா சத்துக்களும் வந்து பாரம்பரிய அரிசியில் அதனுடைய இது வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ ரேஷன் அரிசியோ இல்லை ரொம்ப பாலிஷ் பண்ண அரிசியிலையோ சத்துக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம மாப்பிள சம்பாவோ, ஜீரக சம்பாவோ, இந்த மாதிரி கருங்குருவியோ, இந்த மாதிரி நெல்கள், அந்த மாதிரி அரிசிகள் சாப்பிடும்போது அதனுடைய சத்துக்கள் வேற மாதிரி இருக்குது. அதனால் 3 வேளை உணவில் 1 வேளையே கம்பல்சரி சிறுதானியத்தை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அட்லீஸ்ட் இந்த கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சர்க்கரை, பிபி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஆரோக்கியம் வந்து நம்ம உணவில் தான் இருக்குது, நம்ம நிலத்துல தான் இருக்குது. அதை ஹாஸ்பிட்டலில் தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஈவன் நாங்கள் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணால் கூட அங்கே கிடைக்கவே. ஆரோக்கியம்ன்றது நம்ம என்ன சாப்பிட்றோம், உணவு, நம்மளுடைய தோட்டம், இங்கிருந்து தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப அனுபவத்திலேருந்து அதை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்கிறோம். இது கடந்த ஒரு 10 வருஷத்தை வளர்ச்சி. ஒரு 2023 போன வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு 3 கோடி வரவு செலவில் வந்து கிராஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த 3 கோடின்றது பெரிய விஷயம் இல்லை. இந்த 3 கோடி வந்து கிராமங்களுக்குள்ளே போகுது இந்த பணம். இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். இந்த 3 கோடி கிராமங்களுக்குள்ளே போகும்போது கிராம பொருளாதாரம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் எங்கள் ஊரில் வந்து வேலை இல்லாமல் பட்டணத்துக்கு போகிறவங்களுடைய நம்பர்ஸ் வந்து நிறைய குறைஞ்சிருக்கு.
இப்போ நிறைய பேர் படித்த பசங்கள்லாம் பரவாயில்ல, நம்ம ஊர்லேயே இருந்துக்கலாம், நம்ம ஊரில் ஏதாவது வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ற ரிவர்ஸ் மைக்ரேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி எண்ணிக்கை தான் இங்கே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த உள்ளூர் பொருளாதாரம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த கேஷ் ஃப்ளோ, கிராமங்களுக்குள்ள அந்த பணம் சுற்றுற விஷயங்கள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கிராமத்தில். அதே மாதிரி பருத்தியும் நாங்கள் எம்சிக்கு 5ஆம் நம்பர் சுரப்பி இந்த 2 பருத்தி பண்ணுவோம் வழக்கமாகவே. இது கிட்டத்தட்ட பண்ணணும்னா சட்டை வரைக்கும் பண்ணுவோம். ஒரு பொறுக்கை அப்படின்ற ஒரு யூனிட் வச்சுருக்குறோம். அதில் நாங்கள் பண்ணுற இயற்கை பருத்தியெல்லாம் திண்டுக்கல் காந்தி கிராமம் அனுப்பி அங்கேருந்து இயற்கை சாயம் போட்டு துணி வாங்கி அது பெண்களுக்கு தேவையான குர்தா அந்த மாதிரி விஷயங்கள், குர்த்திஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணி அது ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வியாபாரம் பண்ணுறோம். அண்டு இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக ஆஸ்திரேலியா ஒரு சில நாடுகளுக்கும் அந்த துணிகளை வந்து அனுப்பிச்சிட்ருக்கோம். அது தனி ஒரு அமைப்பு. இது முன்னே 2013 காங்கிரஸ் பீரியடு ஜெயராம் ரமேஷ்ன்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தார். ஸோ அவர் வந்து சென்னையில் சிட்லிங்கி காட்டன் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்ணியிருந்தோம். ஒரு 1000 சட்டை பண்ணியிருந்தோம். அவர் வந்து அதை இனாகரேட் பண்ணார். அதாவது அவர் தான் தொடங்கி வச்சுருந்தார் அந்த சிட்லிங்கி சட்டையை. 1000 சட்டை அது கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் அந்த 1000 சட்டை 1000 ரூபான்னு விற்று போயிடுச்சு அது. ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து யோசிக்கலாம். அண்டு காய்கறிகள் ஒரு பிக்கப் டக் வச்சுருக்கிறோம் சோஃபா இதில். ஸோ இப்போ விவசாயிகளுக்கு சின்ன சின்ன முன்ன காய்கறி சென்னைக்கு வாங்கி அனுப்பிச்சிட்டு இருந்தோம். அது இப்போ பண்ண முடியல. ஏன்னா எங்களால் அந்த அளவுக்கு, ஏன்னா ரொம்ப ரிமோட்டாக இருக்கிறோமா, எங்களுக்கு சென்னை ரீச் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் அதை ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ விவசாயிகளுக்கு ஏதாவது வண்டி வேணும், காய்கறி ஷிஃப்ட் பண்ணணும் போகணும் அப்படின்னா வண்டியை வந்து விவசாயிங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ விவசாயிகளுக்கு இதில் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட் பண்ணி கொடுக்கறது எங்களுக்கே ஒரு டீம் இருக்குது. ஒரு 7-8 ஸ்டாஃப் ஃபுல் டைமாக இருக்காங்க. விவசாயிங்க தோட்டத்துக்கு போகிறது, அந்த டாக்குமெண்டேஷன், ஆன்லைனில் ஃபீட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் எங்களுடைய டீம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு. அப்புறம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு பச்சை கலர் அட்டை மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறதுனால ஒரு பச்சை கலர் அட்டை. அதில் வந்து அந்த கார்டு வந்து 500 ரூபா அந்த ஒரு கார்டு. அதில் வந்து 400 ரூபா விவசாயி கொடுப்பாங்க, 100 ரூபா சோஃபா கொடுக்கும். 500 ரூபா கொடுத்து அந்த கார்டு வாங்கிட்டாங்கன்னா அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு எப்பப்போ உடம்பு சரியில்லை அந்த கார்டு எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். சோஃபா ஹெல்த் கார்டுன்னு பேர் அதுக்கு. ஸோ அப்போ அதை எடுத்துகிட்டு போய் பார்த்துக்கலாம். ஸோ அவுட் பேஷண்ட் இது மட்டும் அட்லீஸ்ட் எப்பப்போ காய்ச்சல், சளி இந்த மாதிரி சின்ன சின்ன இல்லை மாத்திரை வாங்குறவங்க அந்த மாதிரி இவங்க எல்லாமே ரெகுலராக அந்த அட்டையை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான வைத்தியத்தை பார்த்துட்டு போயிடலாம். அப்போ உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அண்ட் அப்புறம் கடன் வசதிகள், மாடு வாங்கணும், பெண்களுக்கு வேறு என்னென்ன தொழில் செய்யணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கடன் வசதிகள் வந்து சோஃபா பண்ணி கொடுக்குது. அப்புறம் விவசாயிகளுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் கொடுக்கறது, இந்த மாதிரி படதா விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்கறது, கோணம் வீடுறு, ஸ்ப்ரேயரு, இந்த மாதிரி செடிகள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன 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 சப்போர்ட்டுகள் வந்து தேன் பெட்டி இந்த மாதிரியும். பட் எதுவும் இலவசம் இல்லை. விவசாயி ஒரு பங்களிப்பு கொடுக்கணும், சோஃபா ஒரு பங்களிப்பு கொடுக்கணும், இலவசன்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் விவசாயி என்ன விளைவிச்சாலும் 100% மார்க்கெட்டிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ விவசாயி எங்கே விளைவிக்கணும் அப்படின்றத பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்புறம் நாங்களே ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் மாடுங்களுக்கு. இப்போ மாட்டுக்கு லோன் நிறையா கொடுக்குறோம். ஸோ அப்போ திடீர்னு அந்த 20 மாதத்து லோனில் மாடு திடீர்னு இறந்துச்சுன்னா திருப்பி கட்டுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதனால் அந்த கிட்டத்தட்ட 10 மாதத்து இன்சூரன்ஸ், 10 மாதத்துக்கு முதல் 10 மாதத்துக்கு அந்த இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். அதே 4ஆக பிரிச்சிருப்போம், 4 குவார்ட்டராக பிரிச்சிருப்போம், 3-3-3ன்னு. முதல் 3 மாதத்தில் அந்த மாடு இறந்துருச்சுன்னா அந்த எவ்வளோக்கு அந்த சம் இன்ஷூர்டுன்னு ஒரு இதுக்கு எடுக்கிறாரோ அதில் 80% அவருக்கு கிடச்சிரும். இப்போ 20,000 ரூபாய்க்கு அவர் லோன் எடுத்துருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,000 ரூபா அவருக்கு அப்பயே முதல் 3 மாதத்தில் இறந்துச்சுன்னா உடனே மறாவது நாள் எங்கள் ஸ்டாஃப் போய் பார்த்துட்டு ஓகேன்னாருன்னா செக் போட்டு அவர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இறந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கப் சிஸ்டம் இருக்குது. நம்ம ஒரு லோன் கொடுக்குறோம், அவங்களுக்கு திடீர்னு இறந்துச்சுன்னா திடீர்னு அதை கட்டுறதுக்கு அப்போ அவங்க கஷ்டத்தில் நம்ம எப்படி வந்து நம்ம பங்கு எடுக்கிறோம், அட்லீஸ்ட் ஒரு சின்ன விஷயத்துலையாவது நம்ம பங்கு எடுத்துக்க முடியுமா, அது மாதிரி இது. அப்புறம் இந்த குடும்ப பாதுகாப்பு திட்டம்னு சொல்லி விவசாயிங்கள்லாம் 100 ரூபா வருஷத்துக்கு போடுவாங்க. 60 வயசுக்கு உள்ள யாராவது இருந்து இறந்து
இழந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு உடனடியாக ஒரு 50,000 ரூபா. ஏன்னா அந்த குடும்பம் உடனடியாக அந்த பண கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா எந்த குடும்பத்தில் இழப்பு வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரதுக்கு குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது ஆகும். ஸோ அப்போ இந்த பணம் கொடுக்கும்போது அவங்க அட்லீஸ்ட் அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் அவங்க பார்த்துக்க முடியும். அது மாதிரி வேலை வாய்ப்புகள், என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் உருவாக்குறது. அண்ட் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்பு கொடுக்குறோம் வருஷத்துக்கு. இப்போ போன வருஷம் 40 ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 10,000 ரூபான்னு சொல்லி 4 லட்ச ரூபா கொடுத்தோம். முக்கியமாக அந்த 10வது 11வது 12வது காலேஜ் படிக்கிற எங்கள் ட்ரைபல் பசங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல் அந்த அகாடமிக்கு ஆரம்பிக்கும் போது யூனிஃபார்ம் வாங்கணும், நோட்டு புக்கு வாங்கணும், இல்லை ஏதாவது வாங்கணும்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முன்னே 5,000 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ போன வருஷத்துலேருந்து 10,000 ரூபா ஆக்கிட்டோம். இப்போ வருஷம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 40 பசங்க 50 பசங்க ரெகுலராக பெனிஃபிட் ஆகிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சின்ன சின்ன நிறைய மீட்டிங்ஸ் வச்சு விவசாயிகளுக்குள்ள கலந்துரையாடல்கள் உருவாக்குறது அந்த மாதிரி. ஸோ இப்போ சோஃபாவில்